எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பிஎம் மலபாரி என்பவர் ஒரு பத்திரிகையாளர். பின்வருவனவற்றில் எவை எது சீர்திருத்த இயக்கங்கள்? மேற்கண்ட அனைத்தும், அதாவது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், இவை அனைத்தும். அடுத்த மூன்றாவது கேள்வி, பெதுன் பள்ளி டேஸில் ஜேஇடி பெதுன் என்பவரால் நிறுவப்பட்டது. இதுக்கு சரியான விடை 1849. 1849. அடுத்து 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? இதுக்கு சரியான விடை ஹண்டர். சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என நிர்ணயித்தது. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை 14 என தீர்மானித்தது, நிர்ணயித்தது. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. 1854ஆம் ஆண்டின் சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. பெண் கல்வி ஆப்ஷன் சி. அடுத்து, இந்திய பெண்கள் டேஸ்களில் பல்கலைக்கழகங்களில் நுழையத் தொடங்கினர். 1880களில். 1880களில். அடுத்து 1916இல் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம். 1716இல் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் டெல்லி. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார்? 16. அக்பர் ஆண்களுக்கான திருமண வயது டேஸ் என நிர்ணயித்தார்? 16. அடுத்து 10வது கேள்வி, 1872இல் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது 14 என நிர்ணயித்தது. 1872இல் நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் பெண்களின் திருமண வயது 14 என நிர்ணயித்தது. 1890களில் டி.கே. கார்வே என்பவர் ஏராளமான பெண் பள்ளிகளை நிறுவிய இடம்? பூனா. அடுத்து, மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? மதராஸ் தேவதாசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1947. சாரதா சதன் என்பது கற்றல் இல்லம்.
டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழக சட்ட மேலவைக்கு நியமிக்கப்பட்ட ஆண்டு 1929. 1929. கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறது? நிலக்கோலம். நிலக்கோலம். அடுத்து, உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. படிவு பாறைகள். படிவு பாறைகள். மண்ணின் மேல்நிலை அடுக்கு. கரிம மண் அடுக்கு. கரிம மண் அடுக்கு தான் மண்ணின் மேல்நிலை அடுக்கு. அடுத்து, பருத்தி வளர ஏற்ற மண். பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு. மண்ணின் முக்கிய கூறு கனிமங்கள். கனிமங்கள். கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? வண்டல் மண். வண்டல் மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண். வேளாண்மையை மேற்கொள்ள இயலாத மண் பாலை மண். பாலை மண். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ டேஸ் வருடங்கள் ஆகும். 3000 வருடங்கள் ஆகும். நன்கு வளமான மண் உருவாக ஏறத்தாழ 3000 வருடங்கள் ஆகும். கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு. கரிம மற்றும் கனிம பொருட்களால் ஆன அடுக்கு மேல்மட்ட அடுக்கு. மேல்மட்ட அடுக்கு. உலகின் மிக பழமையான படிவுப்பாறைகள் டேஸில் கண்டுபிடிக்கப்பட்டன. கிரீன்லாந்து. கிரீன்லாந்து. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.